சேத்துமான் கறி தாங்க. இனிய சொந்தங்களுக்கு வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி வறுவல் சிறப்பாக சமைக்கிறோம். நல்லா காரசாரமாக ருசிக்கிறோம். இப்போ கறியை அல்வா துண்டு மாதிரி நல்லா பீஸாக வெட்டிக்கலாம். கறியை வெட்டியாச்சு. இப்போ மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூளை போட்டு கறியை கழுவி எடுத்தாச்சு. அடுத்து சமையலுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. நறுக்கின வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, மிளகாய் இதெல்லாம் கல்லில் போட்டு இடித்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சமைக்கிறதுக்கு தேவையான இடித்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, வரமிளகாய் இதெல்லாம் இடித்து எடுத்துருக்குறோம். பொதுவாக கிள்ளி போடுவோம், இல்லைன்னா நறுக்கி அப்படியே போட்டுருவோம், இல்லை மிக்சியில் அடித்து போடுவோம். இப்படி இடித்து போடுறதுனால இது ஒரு தனி சுவையாக இருக்கும். சமைக்கிறதுக்கு கறி ரெடி, பொருள் ரெடி, வாங்க சமைக்கலாம். உருளி நல்லா சூடேறிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கிருச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இடித்து வச்ச வத்தல் மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ போட்ட பொருள் எல்லாமே நல்லா வெந்து எண்ணெயில் திரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து கறியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கிண்டி மூடி வச்சு வேக விட்டுறலாம். கால் மணி நேரம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் வேக விட்டுறலாம். தரமாக வெந்திருக்குங்க கறி. இறக்குறோம், ஒரு புழக்கிறோம். சேத்துமான் கறி ரெடி சொந்தங்களே, வாங்க ஒரு புழக்கலாம்.
நல்ல தரமாக இருக்குங்க. காரசாரமான சுவை. சேத்துமான் கறி தாங்க. அந்த எண்ணெய் ரசத்தோட, அந்த கொழுப்பு எண்ணெய் ரசத்தோட அவ்வளோ ருசியாக இருக்குது. பன்றிக்கறி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். அதே மாதிரி மூளை பிரச்சனைக்கு இது உகந்ததுங்க. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.